மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வரப்போகுது. ஆனா அதுக்கு முன்னாடியே தமிழக அரசியல்ல ஒரு பெரிய நிலநடுக்கம் வர வாய்ப்பிருக்கு. குறிப்பா கடந்த சில வருஷங்களா தொடர் வெற்றிகளை குவிச்சிட்டு வர்ற திமுக தலைமையிலான மெகா கூட்டணி இப்போ உடைய போகுதா அப்படிங்கிற கேள்விதான் எல்லா இடத்துலயும் சத்தமா கேக்குது. இதுதான் இப்போ எல்லாரும் பேசுற காரணம். உறுதியாக தெரிந்தது என்னன்னா, திமுக கூட்டணி ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட், அதாவது உச்சகட்ட சலிப்பு நிலையை அடைஞ்சிருச்சுன்னு அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்படுது. பொதுவான பின்னணி என்னன்னா, எந்த ஒரு கூட்டணியும் தொடர்ந்து பல வருஷங்கள் ஒரே மாதிரி இயங்க முடியாது. ஒரு கட்டத்துல அதிகார பகிர்வு, கொள்கை முரண்பாடுன்னு பல பிரச்சனைகள் வெடிக்கும். அதுதான் இப்போ திமுக கூட்டணியில நடந்துகிட்டு இருக்கு. சரி, இவ்வளவு பெரிய பலமான கூட்டணியில திடீர்னு என்ன பிரச்சனை? இங்கேதான் ட்விஸ்ட். பிரச்சனை வெளியில இருந்து வரல, கூட்டணிக்கு உள்ளே இருந்தே வெடிச்சிருக்கு. இதுல 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. 1 இடதுசாரிகள், 2 விசிக, 3வது காங்கிரஸ் மற்றும் விஜயோட டிவிகே காரணி. இது ஒவ்வொன்னும் எப்படி தமிழக அரசியலை மாத்த போகுதுன்னு தெளிவா பார்க்கலாம். முதல்ல இடதுசாரிகளின் அதிருப்தியை பார்ப்போம். திமுக கூட்டணியில ரொம்ப காலமா இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் கே பாலகிருஷ்ணன் சமீபத்துல சொன்ன விஷயங்கள் கூட்டணியோட அடித்தளத்தையே ஆட வச்சிருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த தேர்தல்ல திமுகவோட கைகோர்த்ததுக்கு ஒரே காரணம்தான், அது பாஜகவை தடுக்கணும் அப்படிங்கிற ஒற்றை நோக்கம்தான். ஆனா இனி வரப்போற காலங்கள்ல திமுகவை ஆதரிப்பது என்பது சந்தேகம்தான் அப்படின்னு வெளிப்படையாவே சொல்லியிருக்கார். இந்த ஒரே விஷயம்தான் முக்கியம். ஏன்னா இடதுசாரிகள் குறைந்தபட்சம் 6 தொகுதிகள் வேணும்னு கேட்டும் திமுக அதை தர மறுத்துட்டாங்கங்கிற கோபம் அவங்களுக்கு இருக்கு. ஆனா இத பற்றி சிலரின் கருத்து என்னன்னா, திமுக தங்களோட சொந்த பலத்துல அதிக சீட்டுகளை ஜெயிக்க நினைக்கிறதுனால தான் கூட்டணி கட்சிகளுக்கு குறைவான சீட்டுகளை கொடுக்கறாங்கன்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு, பணி நிரந்தரம் போன்ற விஷயங்கள்ல திமுக அரசு தோல்வி அடைஞ்சிருச்சுன்னும் இடதுசாரிகள் கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இது ஒரு சாதாரண விமர்சனம் கிடையாது, கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கான முதல் படியா இருக்கலாம்னு பலரும் நினைக்கிறாங்க. சரி, இப்போ அடுத்த முக்கியமான கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வருவோம். விசிகாவுக்குள்ளேயும் நிலைமை அவ்வளவு சுமூகமா இல்ல. சமீபத்துல விசிக தலைவர் தொல் திருமாவளவன் வெளியிட்ட ஒரு வீடியோல ஒரு சில தொகுதிகள்ல கட்சி தொண்டர்கள் ஒற்றுமையா வேலை செய்யல அப்படிங்கறத உறுதிப்படுத்தியிருக்கார். இது எதை காட்டுதுன்னா, திமுக மற்றும் விசிக தொண்டர்களுக்கிடையே தரைமட்டத்துல ஒரு பெரிய விரிசல் இருக்கு. இதோட பின்னணி என்னன்னா, விசிகாவுக்கு ரொம்ப குறைவான சீட்டுகள் ஒதுக்கப்பட்டதும், குறிப்பா பொது தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காததும் பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருக்கு. ஒரு கட்சியோட வளர்ச்சிக்கு பொது தொகுதிகளில் ஜெயிப்பது ரொம்ப முக்கியம். ஆனா தொடர்ந்து தனித்தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கப்படுவது விசிக தொண்டர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. வாய்ப்பு கிடைக்காமல் ஏமாற்றம் அடைவது ஒரு தொடர்கதையா இருக்கு அப்படின்னு திருமாவளவன் சொன்னது தொகுதி பங்கீட்டுல திமுகவோட அந்த பெரியண்ணன் மனப்பான்மை மேல இருக்கிற அயற்சியை காட்டுது. அதாவது, நாங்க சொல்றதை தான் நீங்க கேட்கணும் அப்படிங்கிற நிலைப்பாடு விசிக தொண்டர்களை ரொம்பவே சோர்வடைய செஞ்சிருக்கு. உண்மையிலேயே இந்த கூட்டணி உடையுமா இல்ல இது வெறும் தேர்தல் நேரத்து சலசலப்பா? இத பத்தி உங்களோட கருத்து என்ன? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ 3வது மற்றும் ரொம்ப சுவாரஸ்யமான ட்விஸ்டுக்கு வருவோம். காங்கிரஸ் மற்றும் டிவிகே. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் மேலின பார்வையாளர்கள், குறிப்பா கிரிஷ் சோடன்கர் போன்ற தலைவர்களோட சமீபத்திய பேச்சுகள் திமுகவுக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. காங்கிரஸ் தலைவர்கள் நேரடியா இல்லாம மறைமுகமா விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தை பாராட்டி பேசி வர்றது அரசியல் களத்துல பெரிய புயலை கிளப்பியிருக்கு. அறிக்கைகள் கூறுவது என்னன்னா, திமுக கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகள் தங்களோட தனித்துவத்தை இழந்துட்டு வர்றதா ஃபீல் பண்றாங்க. அதனால ஒரு மாற்று சக்தியா உருவெடுத்து வர்ற டிவிகேவை நோக்கி காங்கிரஸ் தங்களோட பார்வையை திருப்பி இருக்கலாம்னு சொல்லப்படுது. இது மே 4 முடிவுகளுக்கு பிறகு ஒரு புதிய அரசியல் அச்சினை உருவாக்கும் முயற்சியா பார்க்கப்படுது. இது வெறும் காங்கிரஸ் மட்டும் இல்ல, இதே மாதிரி தேமுதிக, மதிமுக போன்ற கட்சிகளும் மறைமுகமா விஜய பாராட்டி கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு புதிய 3வது அணியை உருவாக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற கேள்வியும் இப்ப எழுந்திருக்கு. பொதுவான பின்னணி என்னன்னா, தொடர்ந்து வெற்றி பெற ஒரு கூட்டணியில ஆதிக்கம் செலுத்துற கட்சிக்கும் மற்ற கட்சிகளுக்கும் இடையே மனக்கசப்பு வர்றது இயல்புதான். உதாரணத்துக்கு கடந்த காலங்கள்ல தமிழக அரசியல்ல பல மெகா கூட்டணிகள் இப்படித்தான் உடைஞ்சிருக்கு. ஆனா இப்போ நடக்கிறது வெறும் மனக்கசப்பு இல்ல, கொள்கை ரீதியான முரண்பாடு, சீட் பங்கீட்டுல இருக்கிற பாரபட்சம், புதிய கூட்டணிக்கான தேடல்னு எல்லாமே சேர்ந்து ஒரு பெரிய பிளவை நோக்கி போய்கிட்டு இருக்கு.
மே 4ஆம் தேதி வரப்போற முடிவுகள் எப்படி இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் நடக்க போற அரசியல் மாற்றங்கள் ரொம்பவே பெருசா இருக்கும். கூட்டணி கட்சிகள் எல்லாமே தங்களோட அடுத்த கட்ட நகர்வை ரொம்ப கவனமா திட்டமிட்டுட்டு வர்றாங்க. மொத்தத்துல இந்த தேர்தலோட ரிசல்ட் திமுக கூட்டணிக்கு சாதகமா வந்தாலும் சரி, வரலைனாலும் சரி, இந்த கூட்டணி தொடர்ந்து நீடிக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். ஒருவேளை கூட்டணி உடைந்தால் அது தமிழக அரசியல்ல பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தும். பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒற்றை புள்ளியில சேர்ந்த கட்சிகள் இப்போ தங்களோட சுயமரியாதை மற்றும் எதிர்கால அரசியல் கணக்குகளை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாங்க. இனி வரும் நாட்கள்ல தமிழக அரசியல் களம் இதுவரைக்கும் பார்க்காத பல புதிய கூட்டணிகளையும் அரசியல் திருப்பங்களையும் சந்திக்க போகுது என்பது மட்டும் உறுதியா தெரியுது. திமுக கூட்டணியின் வெற்றி பயணம் தொடர்ந்தாலும் இந்த கூட்டணி தொடர்வது சந்தேகம்தான். இந்த அரசியல் மாற்றங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? திமுக கூட்டணி உடையுமா இல்ல மீண்டும் ஒன்னு சேருவாங்களா? உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.